வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் புக் பார்க்க போகிறோம். ஜாகிரஃபியில் முதல் பாடம் வந்து நீர்க்கோளம் அப்படிங்கிற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நான் வீடியோ போடலை, ஏன்னா வந்து கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் எங்கள் மாவட்டமும் ஒன்று. அதனால் கரண்ட் கிடையாது, அதனால் மொபைல் யூஸ் பண்ண முடியாததுனால நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை. இந்த வீடியோ வந்து நான் ஸ்கூல் புக் நோட்ஸ் பார்த்து தான் போடுறேன். உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து தப்பாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். முதல் கேள்வி பார்க்கலாம். சுந்தா அகழி காணப்படும் பெருங்கடல் எது அப்படிங்கிறது முதல் கேள்வி. அது எங்கே இருக்குன்னா, சுந்தா அகழி அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலில் தான் இருக்குது. சுந்தா அகழி காணப்படும் பெருங்கடல் எதுனா இந்திய பெருங்கடல். பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல என்ன ஆகும்னா கம்மியாகும். வெப்பநிலை வந்து ஆழம் அதிகமாக வந்து கம்மியாகும். கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரியானது அப்படின்னு குறிச்சிருக்கேன். மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு குறிச்சிருக்கேன். எதனாலலாம் கடல் நீரோட்டங்கள் உருவாகுதுன்னு பார்க்கலாம். புவியின் சுழற்சி, வெப்பநிலை வேறுபாடு, உவர்ப்பிய வேறுபாடு, இது எல்லாத்தினாலையும் கடல் நீரோட்டங்கள் உருவாகுது. 4வது கேள்வி பார்க்கலாம். மீன்பிடி தலங்கள் பெரும்பாலும் அகலமான கண்டத்திட்டு பகுதிகளில் காணப்படுகின்றன. ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து மீன்பிடி தலம் பெரும்பாலுமே கண்டத்திட்டு பகுதிகளில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மித வெப்பமண்டல பகுதிகளில் மீன்பிடி தொழில் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கே மித வெப்பமண்டல பகுதிகளில் மீன்பிடி தொழில் நல்லா வளர்ச்சி அடைந்துன்னு கொடுத்துருக்காங்க. 3வது ஸ்டேட்மெண்ட். மீனின் முதன்மை உணவான தாவர ஊட்டச்சத்து வளர்வதற்கு வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணைவதே காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த தாவர ஊட்டச்சத்து அது அந்த ஒரு உணவு வளர்கிறதுக்கு இது வந்து மீனோட முதன்மையான உணவு. அந்த உணவு வளர்கிறதுக்கு வந்து வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் எங்கே சந்திக்குதோ அங்கே தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3வது ஸ்டேட்மெண்ட். 4வது ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியாவின் உள்நாட்டு மீன்பிடி தொழில் குறிப்பிடத்தக்கது ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1, 2, 3 இது எல்லாமே சரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. மீன்பிடித்தலம் பெரும்பாலுமே கண்டத்திட்டு பகுதியெலாம் இருக்குது, அதுவும் சரியானது. மிதவெப்ப மண்டல பகுதிகளில் தான் மீன்பிடி தொழில் அதிகமாக இருக்குது, நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிறதும் சரியானது. மீனின் முதன்மை உணவான தாவர ஊட்டச்சத்து வளர்வதற்கு வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணைவதே காரணம், இதுவும் வந்து சரியானது. 5வது கேள்வி பார்க்கலாம். கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம். ஆன்சர் புவி தட்டுகள் விலகுதல். கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் புவி தட்டுகள் விலகுதல். 6வது கேள்வி. கடல் மட்டத்தின் கீழுள்ள நிலத்தோற்றங்கள் வரிசை கிரமமாக உள்ளவை எவை? வரிசையாக படுத்த சொல்லியிருக்காங்க. கடல் மட்டத்துக்கு கீழே நிலத்தோற்றங்கள் இருக்குது, அதை வந்து வரிசையாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கண்டத்திட்டு, அதுக்கப்புறம் கண்ட சரிவு, அதுக்கப்புறம் கடலடி சமவெளி, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கடல் அகழி. இதுதான் வந்து வரிசை. கண்டத்திட்டு, கண்ட சரிவு, கடலடி சமவெளி, கடல் அகழி அப்படிங்கிறது சரியானது. 7வது கேள்வி. பின் வருவனவற்றுள் சரியாக பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் வந்து பொருந்தாதது அப்படின்னு பார்க்கலாம். முதல் ஆப்ஷனில் வந்து வளைகுடா நீரோட்டம் பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிறதும், 3வது ஆப்ஷனில் வந்து கேனரி கடல் நீரோட்டம் மத்திய தரைக்கடல் அப்படிங்கிறதும் பொருந்தாதது. இது சரியான ஆன்சர் என்னென்னு புக்கில் பார்க்கலாம். ரவுண்ட் பண்ணியிருக்கேன். வளைகுடா நீரோட்டம் அப்படிங்கிறதும் கேனரி நீரோட்டம் 2வது ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து எந்த பெருங்கடல் அப்படின்னு கேட்டால் வட அட்லாண்டிக் பெருங்கடல். ஆனால் புக்கில் வந்து இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பசிபிக் பெருங்கடல்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. அப்போ வந்து எது ஆன்சர் அப்படின்னா வட அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படிங்கிறதான் சரி. அப்போ வளைகுடா நீரோட்டமும் கேனரி கடல் நீரோட்டமும் எதுன்னு கேட்டாக்கா, எங்கே உருவாகுதுன்னு கேட்டாக்கா வட அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவாகுது. மீதம் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சரியானது. லேப்ரடார் கடல் நீரோட்டம் அப்படிங்கிறது வட அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவாகுது. மொசாம்பிக் கடல் நீரோட்டம் அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலில் உருவாகுது. இது ரெண்டுமே வந்து சரியானது. 8வது கேள்வி. கடலில் காணப்படும் பிளாங்க்டனின் அளவை தீர்மானிக்கும் காரணி எது? நீரின் ஆழம், கடல் நீரோட்டம்,
வெப்பநிலை மற்றும் உவர்ப்பியம், பகல் மற்றும் இரவின் நீளம் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1, 2, 3 சரி. நீரோட ஆழம் வந்து பிளாங்க்டனோட அளவை தீர்மானிக்குது. கடல் நீரோட்டமும் பிளாங்க்டனோட அளவை தீர்மானிக்குது. எவ்வளோ வெப்பநிலை இருக்குது, எவ்வளோ உவர்ப்பியம் இருக்குது, இதுவும் வந்து பிளாங்க்டனோட அளவை தீர்மானிக்குது. அப்போ ஆப்ஷன்ஸ் 1, 2, 3 அப்படிங்கிறது சரியானது. ரெண்டாவது வந்து அடுத்த கேள்வி வந்து கூற்று காரணம் அப்படின்னு கொடுத்துட்டு மேலே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஆர் சரி அப்படிங்கிற மாதிரிக்கு ஏஆர்ஏவுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிற மாதிரிக்கெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஆனா ஆவனா ஈனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் 9வது கேள்வி பாருங்க. கூற்று வரைபடங்களில் கடல்கள் எப்பொழுதும் நீல நிறத்தில் கொடுக்கப்படும். காரணம் இது கடல்களின் இயற்கையான நிறத்தை காட்டுகிறது. எப்பவுமே வந்து வரைபடங்களில் கடல்கள் வந்து நீல நிறத்தில் தான் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கடலோட இயற்கையான நிறத்தை வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ. அது என்னன்னு பார்க்கலாம். ஏஆர் இரண்டும் சரி. ஆர்ஏவிற்கான சரியான விளக்கம் மேலே பாருங்கள். ஆனா ஆவன்னா ஈனா அந்த ஆப்ஷனில் பாருங்கள். ஏஆர் இரண்டும் சரி. ஆர்ஏவிற்கான சரியான விளக்கம். அப்போ வந்து இது ரெண்டுமே சரி. கடல்கள் நீல நிறத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் இது இயற்கையான நிறத்தை காமிக்குது அப்படிங்கிறதும் சரி. ஆர் அப்படிங்கிறது ஏவிற்கான சரியான விளக்கம். இது ரெண்டுமே சரியானது தான். இந்த காரணமும் சரியானது தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஆன்சர். 10வது கேள்வி பாருங்கள். கூற்று ஆழ்கடல் மட்டக்குன்றுகள் கயாட் என்று அழைக்கப்படுகின்றன. காரணம் அனைத்து கயாட்டுகளும் எரிமலை செயல்பாடுகளால் உருவானவை. இதுக்கு ஆன்சர் வந்து ஈனா கொடுத்துருக்கேன். ஈனா என்னன்னு பாருங்கள். ஏ சரி ஆனால் ஆர் தவறு. அப்போனா ஏ என்னன்னு பாருங்கள். ஆழ்கடல் மட்டக்குன்றுகள் கயாட் என்று அழைக்கப்படுகின்றன. இது வந்து சரியானது. ஆனால் அதுக்கான காரணம் வந்து இது கிடையாது. அப்போ ஆர் வந்து தவறு. மேலே இருக்க கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. 11வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று கடலடி தளத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதி வந்து கடலடி பள்ளத்தாக்குகள் ஆகும். காரணம் வந்து இவைகள் கண்டத்திட்டு கண்ட சரிவு மற்றும் உயர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதுக்கு ஆன்சர் வந்து பி. என்ன ஆன்சர்னா ஏ ஆர், அதாவது கூற்றும் காரணமும் தனித்தனியாக பார்க்கும்போது சரிதான். ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள். ஆனால் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் தனித்தனியாக பார்க்கும்போது சரிதான். ஆனால் வந்து விளக்கம் ஒரு காரணம், இந்த கூற்று அந்த காரணம் விளக்குதா அப்படின்னு பார்த்தாக்கா அது தவறானது. அப்போ வந்து கூற்று ஏ கடலடி தளத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதி கடலடி பள்ளத்தாக்குகள் அப்படிங்கிறது சரியானது. காரணம் கண்டத்திட்டு கண்ட சரிவு மற்றும் முயற்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதுவும் தனியாக பார்க்கும்போது சரி. ஆனால் கூற்றுக்கான காரணமா அப்படின்னு பார்க்கும்போது அது தவறு. 12வது கேள்வி பார்க்கலாம். கூற்று வந்து என்னன்னா வட்ட பவளத்திட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து ஆழமான பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைவாக உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஈனா அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த ஈனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னன்னா மேலே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பாருங்கள். ஈனா அப்படிங்கிறது என்னென்னா ஏ தவறு ஆனால் ஆர் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கூற்று அப்படிங்கிறது தவறு ஆனால் காரணம் அப்படிங்கிறது சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக பார்க்கும்போது அந்த கூற்று வட்ட பவளத்திட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகின்றது அப்படிங்கிறது தவறானது. அதற்கான காரணம் வந்து கொடுத்துருக்காங்க ஆழமான பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைவாக உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த காரணம் வந்து தனியாக பார்க்கும்போது சரியானது, கூற்று மட்டும் தவறு. கேள்வி கூற்று நிலத்தால் சூழப்பட்ட பகுதிகளில் உவர்ப்பியம் அதிகமாக உள்ளது. காரணம் நிலத்தால் சூழப்பட்ட கடலில் விரிந்த கடற்பரப்பை விட நன்னீர் சிறிதளவே கலக்கின்றது. அப்போ நிலத்தால் சூழப்பட்ட பகுதிகளில் உப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கூற்று. காரணம் என்னென்னா நிலத்தால் சூழப்பட்ட கடலில் விரிந்த கடற்பரப்பை விட நன்னீர் வந்து கம்மியாக தான் கலக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம்.
ஆன்சர் வந்து ஏ, அதாவது ஆனான்னு கொடுத்துருக்கேன். ஆனா என்னன்னு பார்க்கலாம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது ரெண்டுமே சரியானது, இது வந்து சரியான விளக்கம் தான் அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ நிலத்தடி சூழப்பட்ட பகுதிகளில் உப்பு அதிகமாக இருக்குது, ஏன்னா நன்னீர் வந்து கம்மியாக தான் கலக்குது. இது ரெண்டுமே சரியானது. அடுத்து வந்து பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மரியானா அகழி அப்படிங்கிறது என்னென்னா, நம்பர் கொடுத்துருக்கேன், 1ன்னு எங்கே கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். 1 எங்கே கொடுத்துருக்கேன்னா, மரியானா அகழி அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடலோட ஆழமான பகுதி. இரண்டாவது வந்து கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. மூன்றாவது வந்து சர்கோசா கடல். சர்கோசா கடல் அப்படிங்கிறது சர்கோசா கடல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, வட அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குது. அதில் வந்து 3 அப்படின்னு குறிச்சிருக்க பாருங்கள். வட அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குது. நான்காவது வந்து உயர் ஓதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த உயர் ஓதம் அப்படின்னா என்னென்னா, அமாவாசை மற்றும் முழு நிலவு நாள்களில் வர்றது தான் உயர் ஓதம். அதில் வந்து 4 அப்படின்னு குறிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. உயர் ஓதம் அப்படிங்கிறது எதோட குறிக்கணும்னா, அமாவாசை மற்றும் முழு நிலவு நாள். 5வது வந்து அதிக மழைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். நிறைய மழை பெஞ்சதுன்னா கடலில் வந்து உப்பு கம்மியாகும், அதுதான் வந்து ஆன்சர். 5 அப்படின்னு குறிச்சிருக்கேன். கடலில் உவர்ப்பியம் குறைவு அப்படிங்கிறதோட பொருத்தணும். 6வது வந்து குரோஷியா நீரோட்டம் அப்படிங்கிறது, அது வந்து எங்கன்னா ஜப்பான் கடற்கரையோரம் உருவாகிறது தான் வந்து குரோஷியா நீரோட்டம் அப்படிங்கிறது. 6 அப்படின்னு குறிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. 7வது வந்து கண்ட சரிவு அப்படிங்கிறது, இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா 2ஆம் நிலை நிலத்தோற்றம் அப்படிங்கிறது தான். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.